அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக இன்றைக்கு கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கூட்டணி கட்சியினுடைய உதவியோடு காட்பாடி தொகுதி முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக தெருவாக வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து கொண்டு வருகிறோம். அப்போது வாக்குகளை சேகரிக்கிற போது வாக்காளர்களும் பொதுமக்களும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திமுகவுடைய பொதுச்செயலர் திரு துரைமுருகன் அவர்களை பற்றி மிகவும் மோசமாக இன்றைக்கு அவரை சாடி வருகிறார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், கடந்த முறை வெற்றி பெற்ற இவர் வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூட தெரிவிப்பதற்கு இந்த பக்கம் வரவில்லை என்று கோபத்தோடு இருக்கிறார்கள். அதே போல் மிகவும் பின்தங்கிய, மிகவும் அடிப்படை வசதி கூட இல்லாமல், குடிநீர் கூட இல்லாமல் இன்றைக்கு மக்கள் பரிதவித்து வருகிறார்கள். அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அமோக ஆதரவை எங்களுக்கு அளித்து வருகின்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்கின்ற வகையில் அவருடைய ஆரவாரம் தெரிகிறது. அதாவதுங்க, இன்றைக்கு நான் காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட சேன்பாக்கம் மற்றும் முள்ளிப்பாளையம் பகுதிகளில் வாக்கை சேகரித்து கொண்டு வருகிறேன். இந்த முள்ளிப்பாளையம், கோரிமேடு, வீராசாமி தெரு போன்ற பகுதிகளெல்லாம் மழைக்காலங்களில் வெள்ளமெல்லாம் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்து மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு, அதே போல் அடுப்பங்கரையில் சமைக்கக்கூட முடியாத அளவுக்கு மிகவும் மோசமாக இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் 2 முறைக்கு மேலாக வெள்ளக்காலங்களில் அந்த மக்களை நேரில் சென்று ஆறுதல் கூறி வந்தேன். அப்போது கூட அந்த பகுதிக்கு அமைச்சர் துரைமுருகனோ அவர் கட்சிக்காரர்களோ யாரும் வந்தது கிடையாது. இப்போது அந்த கோபமெல்லாம் வருகின்ற 23ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி செல்வம் இரட்டலைக்கு அது வெளிப்படுத்தும் என்று நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன். அதே போல் இன்றைக்கு நம்முடைய புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 10,000 அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் ஓய்வூதியம் 2000 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு ஆண்டொன்றுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட மிக்சி, கிரைண்டர், ஃபேன் போலவே ஒரு ஃப்ரிட்ஜை வழங்க இருக்கிறார். இதெல்லாம் எதிர்பார்க்கின்ற மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் திமுக பொய் வாக்குறுதி சொல்லுவாங்க, சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் அந்த கட்சி தருகின்ற வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறார்கள். அதாவதுங்க, திமுகவில் இப்போ 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்துன்னு வராங்க. ஆட்சிக்கு வந்தவருமே அதுக்கு உண்டான மளிகை பொருளை ஏதோ தரேன்னு சொல்கிறாங்க. மக்கள் யாரும் நம்பலை. ஏன்னா இதே போல தான் கடந்த 2006 திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து 2011ஆம் ஆண்டு ஆட்சி விட்டு வெளியேறுகின்றதுக்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக அனைத்து கிராமங்களிலும் யாருக்கெல்லாம் வீடு இல்லாமல் குடிசை வீட்டில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்று சொல்லி பிடிஓ மூலியமாக ஒரு ஒர்க் ஆர்டர் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் வீடு சொந்தமாக இல்லை எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன அடிப்படையில் கொடுத்தாங்கன்னா, அந்த வீடு கட்டுவதற்காக அந்த வேலை உத்தரவை வழங்கினால் அவர்களெல்லாம் வாங்கி பெற்றுக்கொண்டு திமுக வாக்களிப்பார் என்ற அந்த நோக்கத்தோடு கொடுத்தாங்க. ஆனால் யாரும் வாக்களிக்கவே எதுவுமே இல்லை. 2001 என்ன நிலைமை, 2011 என்ன நிலைமை, அந்த அளவுக்கு எதிர்கட்சி கூட திமுக தகுதி பெறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதே போல் தான் மக்கள் இந்த டோக்கனை யாரும் நம்பலை. அதாவது கடந்த முறை நான் இந்த தொகுதியில் போட்டுவிட்டு கொஞ்சம் ஓட்டில் தபால் வாக்குகள் வெற்றி வாய்ப்பு இழந்தேன். இழந்த போதிலும் கூட சற்றும் தளராமல் இந்த தொகுதி முழுக்க தினந்தோறும் சுற்றி பொதுமக்களை சந்தித்து வருகிறேன். அப்போது அவர் பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான கோரிக்கைகளை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட வெற்றி பெற்று வந்தவுடன் இந்த கோரிமேடு பகுதியில் வடிகால் ஒன்று அமைத்து மழைநீர், கழிவுநீர் கிராம பகுதியில் அந்த குடியிருப்பு பகுதியில் புகாத வண்ணம் அதற்கு நடவடிக்கை எடுப்பேன். அதே போல் வேலூரிலிருந்து சித்தூருக்கு செல்கின்ற பிரதான சாலையில் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகின்ற வகையில், மக்களுக்கு எளிமையாக கடக்கின்ற வகையில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன். அதே போல் இந்த நகர்ப்புறங்களில் இந்த காலத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல குடிநீர் தட்டுப்பாடு வருகிறது. அதற்காக எங்கெல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறதோ அந்த பகுதிகளெல்லாம் RO மினரல் வாட்டர் பிளான்ட் ஒன்று அமைத்து அவர்கள் குடிப்பதற்கு வழிவகை செய்வேன். அதே போல் கிராமப்புறங்களில் பல்வேறு கிராமங்களில் இன்றைக்கு கூட இந்த நவீன காலத்தில் கூட, இந்த விஞ்ஞான காலத்தில் கூட மயானத்துக்கு சரியான பாதை வசதி இல்லை. சில ஓடைகளில் மழைக்காலங்களில் வெள்ளம் ஓடினால் அந்த ஓடையை கடப்பதற்கு சிறு பாலங்களும் இந்த
திமுக ஆட்சியில் அமைக்கப்படவில்லை. அது இல்லாமல் 40 ஆண்டு காலமாக இங்கே அமைச்சர் துரைமுருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் எந்த விதமான திட்டத்தையும் இங்கு கொண்டு வரவில்லை. அதே போல் ஆட்சிக்கு வந்த உடனே காட்பாடி தாலுகாக்குட்பட்ட மகிமண்டலம், விண்ணம்பள்ளி, இளையநல்லூர், மேல்பாடி போன்ற இடங்களில் விளைநிலங்களை சிப்காட் தொழிற்பேட்டை கொண்டு வருவதற்காக கடந்த 1.5 ஆண்டுகள் முன்பாக இன்றைக்கு கையகப்படுத்தி எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அப்பகுதி மக்கள் அந்த விளைநிலங்கள் கைவிடக் கோரி பல்வேறு கோரிக்கை விடுத்தும் செவிசாய்க்கவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த இடத்தை கைவிட்டு வேறு இடத்தை மக்களுக்கு மக்களை பாதிக்காத அளவு சரிசூழ்நிலைகளை தேர்வு செய்து அந்த இடத்தில் அந்த சிப்காட் தொழிற்சிப்பேட்டை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்